ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பருப்பு அப்பம் தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அப்பத்துக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். 2 கிளாஸ் புழுங்கல் அரிசி, அதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சிடுறேன். இது 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். ரவா பதத்தில் மாவு அரைச்சிக்கோங்க. அரைக்கிறப்பயே நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, ரவா பதத்தில் அரைச்சிக்கிட்டா போதும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அதில் வெல்லமும் அரைச்சிக்கிறேன். 200 கிராம் வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லத்தையும் நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வெல்லத்தோட இனிப்பே கரெக்டாக இருந்தால் நீங்கள் சர்க்கரை சேர்க்க வேணாம். இதுக்கு மேலே வெல்லம் சேர்த்தோன்னா மாவு தனியாயிடும். அதனால 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு பத்தலைன்னா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் புளிக்க வச்சிடுறேன். நல்லா புளிக்க வச்சு ஊற்றுறப்ப அப்போ நல்லா உப்பிக்கிட்டு வரும். மாவோடைய பதம் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா உப்பிக்கிட்டு வரும். ஒரு அப்பம் ஊற்றி மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் இன்னொன்று ஊற்றுங்க. அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இது 2 சைடும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. தீயை குறைச்சி வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாயிட்டுச்சுன்னா உள்ளே வேகாது, மேலே மட்டும் கலர் மாறிடும். அதனால குறைச்சி வச்சு அதுக்கப்புறம் அதிகப்படுத்தி மாற்றி மாற்றி சுட்டுக்கணும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது சூடாக சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யறது ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.